180 பிள்ளைகளை கொலை செய்யறதுக்கு இவன் உத்தரவு கொடுக்கிறான். அப்ப அது முடிஞ்சு பாருங்க, அவன் இறந்தான். அவன் இறந்த பிறகு மீண்டும் எத்தனை பேர் வந்தாங்க? அவனுடைய பிள்ளைகள். இவன் இறக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய 3 பிள்ளைகளையும் தன்னுடைய மனைவியையும் நினைச்சுதான் கொலை செய்தான்னு பார்க்கிறேன். ஏன்னா பதவி ஆசை இவனுக்கு இருந்ததுனால. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்த பிறகு இவனுக்கு பிறந்த இன்னொரு 3 மக்கள் தான் ஏரோது அந்திபஸ், ஏரோது அர்கோனஸ், ஏரோது பிலிப்பு. இவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்தாங்க. ஆட்சியில் இருந்தவங்க எப்பொழுதுமே யார்? இஸ்ரவேல் ஜனங்களை அறிஞ்சாங்க. அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல ஆட்சியில் இவங்க இருந்துதான் அந்த யோவான் ஸ்நானனுடைய கழுத்தை யார் அறுத்து மாத்தினான்? ஏரோது அந்திபாசம் சொல்லக்கூடிய அவன் அவுத்து மாத்துகிறான். அப்ப இப்படிப்பட்ட அதுபோல இயேசுவை விசாரணை செய்தது யார் தான்? இந்த ஏரோது. அப்ப எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்களை அடக்கி ஆண்டு கொண்டிருந்தது யாரு? அந்த இவர்களுடைய நுகத்தடி, அதாவது யாக்கோவின் நுகத்தடியை யார் எடுத்து மாத்திட்டான் அந்த நேரத்தில்? இந்த தீர்க்க தரிசனம்